children, welcome back to our channel Ribika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் மேஜிக்கல் கவுண்ட். ஓகேவா, மேஜிக்கல் கவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரைட் டவுன் எனி நம்பர் நேம், ஏதாவது ஒரு நம்பர் நேம் எழுதிக்கோங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தட் நம்பர் நேம். நீங்கள் இப்போ 5 அப்படின்னு எழுதுறீங்கன்னா FIVE 5 அப்படின்னு இருக்கும். அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. FIVE. இப்போ 5 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. 4. இப்போ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 4. ஸோ இதுதான் இந்த மேஜிக்கல் கவுண்ட். நீங்கள் எந்த ஒரு நம்பரை எடுத்து நம்பர் நேம் எழுதி அதில் உள்ள லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் ஃபைனலாக நமக்கு எப்படி முடியும்னு சொல்கிறாங்க? 4ன்னு தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கவுண்ட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தட் நம்பர் நேம் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் தட் நியூ நம்பர் டவுன். ஓகேவா, கீப் ரிப்பீட்டிங் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 235 இருக்குது. ஸோ இதுக்கு நம்பர் நேம் எழுதுகிறாங்க 235. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து 23யோட நம்பர் நேமை எழுதுகிறோம். ஸோ 23. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இதோட நம்பர் நேம் எழுதுங்க. இதுதான் மேஜிக்கல் கவுண்ட். ஓகேவா, ELEVEN 11. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 இருக்குது. கரெக்டாக? ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 லெட்டர்ஸ். இப்போ 6ஓட நம்பர் நேம் எழுதிக்கோங்க. SIX6. இப்போ இதோட நம்பர் கவுண்ட். இப்போ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ 3 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது 3யோட நம்பர் நேம் எழுதுங்க. THREE3. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. 5 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 5ஓட நம்பர் நேம் எழுதுங்க. FIVE. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4. இப்போ 4ல் தான் முடியுது. ஓகேவா, இப்போ இதெல்லாம் நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 187 இருக்குது. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போ 24 அப்படின்னு நீங்கள் நம்பர் நேம் எழுதிக்கோங்க. 24. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10ஓட நம்பர் நேம் எழுதுங்க. இப்போது இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. அப்போ 3ஓட நம்பர் நேம் எழுதுங்க. THREE3. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அப்போ 5ஓட நம்பர் நேம் எழுதுங்க. FIVE5. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. FOUR4. கரெக்டா? இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 4 4 4 4ன்னு. இதுதான் மேஜிக்கல் கவுண்ட். ஸோ இந்த பாய் சொல்கிறான் பாருங்கள், will it always end with 4? எஸ், எப்பயுமே இது வந்து 4ல் தான் முடியும். ஓகேவா, இப்போ 204 இருக்குது. 204. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17 எழுதிக்கோங்க. 17 ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். SEVEN 7. அப்புறம் டீன் ஸ்பெல்லிங் TEEN. ஓகேவா, இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9ஓட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. NINE. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. 4ஓட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இப்போ அகைன் பாருங்க.
4 இருக்குது 1 2 3 4 திருப்பி 4 கரெக்டா? ஸோ இந்த மாதிரி 4 4ன்னு முடியும். ஓகேவா? இதுதான் மேஜிக்கல் கவுண்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்பர்ஸ் ஆன் எ லைன். Tell Teji, Jojo and Bolu what will be the next 100 number. Write it on the number line below. Can you show the number using matchsticks? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Tell Teji, Jojo and Bolu what will be the next 100 number அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களெலாம் சொல்கிறாங்க. அதை வந்து நம்பர் லைனில் எழுத சொல்கிறாங்க. இதை வந்து மேட்ச்ஸ்டிக்ஸ்லேயும் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 100, 200, 300, 400. நெக்ஸ்ட் என்ன வரும்? 500. நெக்ஸ்ட் என்ன வரும்? 600. நெக்ஸ்ட்டு 700, 800, 900, 1000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச்ஸ்டிக்ஸ்லேயும் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நம்பர் லைனில் பார்க்கலாம். 0 இருக்குது, 100, 200, 300. நெக்ஸ்ட் என்ன வரும்? 400 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் டூ. அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். Teji and Jojo are trying to put their numbers on the following number lines. ஸோ அவங்க நம்பர்ஸை வந்து நம்பர் லைனில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தேஜியும் ஜோஜோவும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லொக்கேட் 216, 243, 257 on the number line below. இப்போ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு நம்பர் லைன் நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க, லொக்கேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை மார்க் பண்ண போகிறீங்க, எல்லா வேர்டும் சேம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் லைனை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள இன்டர்வல்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 5 5 போகுதா, இல்லை 10 10 போகுதா, இல்லை நெக்ஸ்ட் நம்பர் போகுதா அப்படின்றத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ இதை பாருங்கள், இந்த நம்பர் லைன் அப்சர்வ் பண்ணலாம். 200, 210, 220, 230, 240, 250, 260. ஸோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள இன்டர்வல்ஸ் எப்படி இருக்குது? 10 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டாக? நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 216 சொல்லியிருக்காங்க. இது எந்த நம்பருக்கும் நடுவில் வரும்னு பாருங்கள். எதுக்கும் நடுவில் வரும்? 210 அப்புறம் 220. ஸோ 200க்கும் 220க்கும் நடுவில் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாக்டாக நடுவில் என்ன வரும்? 210க்கும் 220க்கும் எக்ஸாக்ட் மிடில் என்ன நம்பர் வரும்? 215. வெரி குட். 215 வரும். நமக்கு வந்து என்ன வேணும்? 216 வேணும். கரெக்டாக? அப்போ இதுதான் எக்ஸாக்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? 216. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம இந்த நம்பர் வந்து பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 243. இது வந்து எந்த நம்பருக்கும் நடுவில் வரும்? 243 வந்து 240க்கும் 250க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் தான் வரும். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக மிடில் என்ன நம்பர் இருக்கும்? 245. வெரி குட். 245 இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மிடில் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ 216 கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 216 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 243 கேட்டிருக்காங்க. ஸோ 240க்கும் 50க்கும் மிடில் அவங்க என்ன சொன்னாங்க? 245 சொன்னாங்க. நமக்கு 243 வேணும். ஸோ 45 விட 43 ஸ்மால் நம்பரா பிக் நம்பரா? 245 விட 243 ஸ்மால் நம்பரா பிக் நம்பரா? ஸ்மால். அப்போது இது வந்து 245னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம்ல, அப்போது அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் 243. ஸோ இதுவும் நம்ம லொக்கேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 257 கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் வரும்? 257 250க்கும் 260க்கும் மிடில் வரும். ஆனால் இதில் எக்ஸாக்ட் மிடில்னால் என்ன நம்பர் இருக்கும்? 255. வெரி குட். அப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 255 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிக்கா ஸ்மாலா? 255 விட இது பிக்கா ஸ்மாலா? பிக். அப்போ இந்த சைடு தானே வரும். 255, 256, 257. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வரும். எக்ஸாக்டாக நம்மளால் போட முடியாது, ஆனால் இந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் போடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் பிளாட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே.
நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் நம்ம லொக்கேட் பண்ணணும் ஒரு நம்பரா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் லைனை அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்பர் லைன்லேயே நிறையா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 320, 330. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 340, 340, 350, 350, 360, நெக்ஸ்ட் 370 அங்கே இருக்கு. அடுத்து என்ன வரும்? 380, நெக்ஸ்ட் 390. ஓகேவா? இப்போ நம்ம நம்பர் லைனை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதோட இன்டர்வல்ஸை அப்சர்வ் பண்ணி பாருங்க. 320க்கும் 330க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 10. வெரி குட், 10 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு 329 கேட்டிருக்காங்க. இது எதுலேருந்து எதுக்குள்ளே வரும்? 329 வந்து இந்த 320க்கும் 330க்கும் வந்து இங்கிட்டு வரும். கரெக்ட். ஏன்னா 330 பிஃபோர் 329. அப்போ நம்ம இங்கே கிட்ட போட்டுடலாம். கரெக்டாக 329. நெக்ஸ்ட் 332 கேட்குறாங்க. அது எங்கே இருக்கும்? 330க்கும் 340க்கும் வந்து இந்த 330 நியர்லேயே நம்ம போட்டுடலாம். ஏன்னா 31, 32. ஓகேவா? இப்போ 332. நெக்ஸ்ட் பாருங்க 337 பிளாட் பண்ணணும். எங்கே வரும்? இங்கே எண்டில் வாங்கிட்டு வரும். 340க்கு நியர்பையில் வரும். கரெக்டாக 337, 338, 339, 340. ஸோ நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் 337. ஓகேவா? நெக்ஸ்ட் 375 எங்கே இருக்கும்? இங்கே மிடில் எக்ஸாக்ட் மிடில். 370க்கும் 380க்கும் எக்ஸாக்ட் மிடில். வெரி குட். ஸோ அங்கே தான் 375 இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? 387 கேட்டிருக்காங்க. இது எந்த 2 நம்பர்ஸ்க்கு மிடில் இருக்கும்? 385 ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிட்டு வெரி குட். அடுத்து வந்து 2 நம்பர் கவுண்ட் பண்ணி எழுதணும். வெரி குட். 386, 387. ஸோ இந்த இடத்துல நமக்கு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பர் லைனில் நம்பர்ஸை வந்து லொக்கேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Tell how far is 387 from 400. ஸோ 400ல இருந்து 387க்கு எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. ஃப்ரம் 400. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஃப்ரம் 400. 400ல இருந்து 387க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஜம்ப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? 387 நம்பர் லைனில் பிளாட் பண்ணிக்கோங்க. இதுதான் 387. நெக்ஸ்ட்டு 400 பிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஜம்ப்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 388, 389, 390. ஸோ இது ஒரு ஜம்ப், இது ஒரு ஜம்ப், இது ஒரு ஜம்ப். இங்கே வந்து 3 ஜம்ப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க? 390லேருந்து 400க்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ இது எத்தனை ஜம்ப்ஸ் வரும்? 390லேருந்து 400க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? 10 நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் தெரியலன்னா சொல்லி பாருங்க. 391, 392, 393ன்னு 400 வர வரைக்கும் சொல்லி பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 10 ஜம்ப்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஜம்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 10 + 1 11, 11 + 1 12, 12 + 1 13. அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 13. அப்போ இந்த டேஷில் 13 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. விச் இஸ் மோர்? எது மோர்னு கேட்குறாங்க. 393 400 எது பிக்கர் நம்பர்? மோர்னா எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. எது பெரிய நம்பர்? 400 தான் பெரிய நம்பர். கரெக்டா? யூஸ் அ நம்பர் லைன் அண்ட் ஷோ. நம்ம ஷோ பண்ண போகிறோம் நம்பர் லைன் யூஸ் பண்ணி. ஃபில் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் பிலோ. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர் லைனை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ட் ஷோ by jumping how far 393 is from 400. லாஸ்ட் சம் கேட்டாங்களே அதே மாதிரி தான். 400ல இருந்து ஃப்ரம் சொல்லியிருக்காங்க. 400ல இருந்து 393க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஜம்ப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. விச் இஸ் மோர் கேட்டாங்க. அதுக்கு நம்ம 400 டிக் பண்ணிட்டோம். யூஸ் அ நம்பர் லைன் அண்ட் ஷோ. என்ன ஷோ பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்பர் லைனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ணலாமா? இப்போ பாருங்கள். 391, 392. நெக்ஸ்ட் என்ன வரும்? 393, 394, 395, 396, 397,
398, 399, 400. வெரி குட். இந்த மாதிரி நீங்கள் நம்பர் லைனை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹவு ஃபேர் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. எதுலேருந்து 400லேருந்து 393. So first வந்து 393 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 400 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து இதில் ஜம்ப் பண்ணி போக போகிறீங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்பர் தானே இருக்குது. அப்போ ஒரு ஜம்ப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஜம்ப், 2 ஜம்ப், இல்லை 5 பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஒரு ஜம்ப்பாக பண்ணிக்கிறேன். 3rd ஜம்ப், 4th ஜம்ப், 5th ஜம்ப், 6th ஜம்ப், 7th ஜம்ப். ஸோ டோட்டலாக எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, 7 ஜம்ப்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.